ஸோ இந்த காமசூத்ரா என்பது வந்து பழமையான இந்திய சமஸ்கிருத நூல் என்று சொல்லுவாங்க. இதை வந்து வத்சியாயனா அதாவது எழுதியதாக கருதப்படுது. கிபி 3லேருந்து 5 நூற்றாண்டு வாக்கில். ஸோ இது வெறும் காம நூல் கிடையாது. இந்து தத்துவத்துடைய 4 வாழ்க்கை நோக்கங்களை ஒன்றாக காமம் அதாவது உணர்ச்சியுடைய இன்பம் அது குறித்து அமைந்தது தான் இது. தர்மம், அர்த்தம், காமம், மோக்ஷம். ஆனால் குரான் மற்றும் சுன்னாவுடைய பார்வையில் இதை நம்ம அணுகும்போது வாழ்க்கையின் நோக்கமாக இன்பம் சொல்லப்படுது இந்த நூல்களில். அதுதான் இன்பம் தான் வாழ்க்கையோட நோக்கம் என்று. ஸோ வந்து ஒரு ஹிடோனிசம் சம்பந்தமான ஒரு சித்தாந்தம் போல். ஸோ இதனுடைய கருத்து என்னென்னா, காமம் வந்து வாழ்க்கையுடைய முக்கிய இலக்குகளில் ஒன்று என்று முன்வைக்கப்படுதுங்க. ஆனால் இஸ்லாமில் வந்து மனிதன் படைக்கப்பட்ட நோக்கமே அல்லாஹுவை வணங்குவதற்காக. நான் ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்கு அன்றி படைக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன் 51வது அத்தியாயம் 56வது வசனம். ஸோ இஸ்லாம் இன்பத்தை முற்றிலும் மறுப்பது கிடையாது. ஆனால் அதை வாழ்க்கையுடைய மைய இலக்காக உயர்த்துறதை ஒருபோதும் இஸ்லாம் அனுமதிக்கிறது கிடையாது. தன்னுடைய மன இச்சையை கடவுளாக ஆக்கி கொண்டவனை பார்த்தாயா என்றும் அல் குர்ஆன் சொல்லுது. 45வது அத்தியாயம் 23வது வசனம். ஸோ ஆசையை தத்துவமாக ஆக்குவது இஸ்லாத்தில் எச்சரிக்கப்படுது. ரெண்டாவது வந்து வெளிப்படையான காம விளக்கங்கள். மேலும் அந்த புத்தகங்கள் வந்து திருமணத்துக்கு வெளியேயான உறவுகள் பற்றி அந்த புத்தகம் பேசுது. எக்ஸ்ட்ரா மேரைட்டல் அஃபேர்ஸ். காமசூத்திராவுடைய சில பகுதிகளில் பிறர் மனைவியை கவரும் முறைகள் என்ன, ரகசிய உறவுகள்லாம் என்ன, விபச்சார பெண்கள் பற்றிய வழிகாட்டல்கள் எல்லாம் விவரங்கள் இருக்குது. ஸோ இது எல்லாம் ஹராமான விஷயங்கள் இஸ்லாத்தில். ஏன் நம்ம தமிழ் கல்ச்சரில் கூட பிறன் மனை நோக்காதே என்று தான் திருவள்ளுவர் சொல்கிறார் இல்லைங்களா? அதுதான் பேராண்மை சொல்கிறார். ஆனால் இதில் அதுக்கு மாறாக மற்ற விஷயங்கள் எல்லாமே இருக்குது. எப்படி வசதியானவர்களை எப்படி கவர்வது, வசதியான ஆண்களை, இது போன்றலாம் இருக்குது. ஸோ விபச்சாரத்துக்கு அருகிலும் நீங்கள் போகாதீங்க என்று அல்லாஹ் கண்டிக்கிறான். அது மிக கேவலமானதும் தீய பாதையும் என்று சொல்கிறான். 17வது அத்தியாயம் 32வது வசனம். ஸோ இஸ்லாம் விபச்சாரத்தை மட்டுமல்ல அதற்கான வழிகளையும் தடை செய்து. ஒரு ஆணும் மற்றொரு பெண்ணும் தனியாக இருந்தால் மூன்றாவது அங்கே கூட ஷைத்தான் இருக்கான்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. திர்மிதியில் வரக்கூடிய ஹதீஸ். ஸோ அடுத்தவன் மனைவியை எப்படி கவரணும், இது போன்ற விஷயங்கள்லாம் விபச்சாரத்துக்கான வடிகட்டுகள் என்று சொல்லலாம். மேலும் வந்து விபச்சாரத்தை அமைப்பு சாரமாக விவரிக்கிறது. அதாவது காமசூத்திரத்தில் விபச்சார பெண்கள் எப்படி சம்பாதிக்க வேண்டும், வாடிக்கையாளர்களை எப்படி கையாள வேண்டும் என்பதற்கான வழிகாட்டெல்லாம் இருக்குது. ஸோ வந்து அல் குர்ஆன் வந்து உங்கள் அடிமை பெண்களை விபச்சாரத்துக்கு நிர்பந்திக்காதீர்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். 24வது அத்தியாயம் 33வது வசனம். ஸோ இஸ்லாம் விபச்சாரத்தை முற்றிலும் நிராகரிக்குதுங்க. மேலும் திருமணம் சம்பந்தமான கருத்தை எப்படி சொல்லுதுன்னா, அது ஒரு சமூக இன்ப அமைப்பு என்று சொல்லுது காமசூத்திரம். ஆனால் இஸ்லாமில் திருமணம் ஒரு புனிதமான ஒரு உடன்படிக்கை, மீசாக்கன் கலீதா என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒரு உறுதியான ஒப்பந்தம் என்று சொல்கிறான். உங்களில் ஒருவர் தனது மனைவியுடன் உறவு கொள்ளும்போது அதுவும் சதக்காவாக இருக்குது என்று சஹி முஸ்லீமில் ஹதீஸ் வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. உடலுறவு கூட நமக்கு நன்மை ஈட்டி தரக்கூடியதாக ஒரு தர்மமாக ஆகலாம். அது தக்வாவோடு இணைக்கப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதில் ஒப்பிட்டு பார்த்தோம்னா வாழ்க்கையோட இலக்கே காமம் இன்பம் என்று சொல்லுது அந்த புத்தகம். விபச்சாரத்துடைய முறைகள் சொல்லப்படுது, விபச்சாரத்துடைய அமைப்பு உள்ளது. அதில் வெக்கம் சம்பந்தமாக, ஹயா சம்பந்தமாக வெளிப்படையான காம விவரங்கள் இருக்குது. திருமணம் என்பது ஒரு இன்ப அமைப்பு என்பது போல் சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ இஸ்லாம் பால் உணர்ச்சியை மறுப்பது கிடையாதுங்க. ஆனால் திருமணத்திற்குள்ளே அது அனுமதி இருக்குது. எப்படி வேணுமானாலும் அவங்க என்ன செய்யலாம், ஹைரான முறையில் தங்களுடைய மனைவியை நெருங்கி கொள்ளலாம். எக்ஸப்ட் அவங்களுக்கு வந்து மாதவிடாய் காலத்தில் அவங்கள நெருங்கக்கூடாது, அது அவங்களோட உடலுறவு கொள்ளக்கூடாது. நெருங்கக்கூடாதுன்னா உடலுறவு கொள்ளக்கூடாது. ஆனல் செக்ஸ் என்று சொல்லக்கூடிய பின்துவாரம் வழியாக புணரக்கூடாது. இதுதான் இஸ்லாம் வந்து தடை விதிக்குது. மேலும் வந்து திருமணம் அதெல்லாம் வந்து பொறுப்பு சார்ந்த விஷயமாக, மரியாதை கண்ணியம் சார்ந்த விஷயமாக, குடும்ப பாதுகாப்புக்கு முக்கிய புள்ளியாக திருமணம் இருக்கிறது. ஆனால் இந்த காமசூத்திரம் வந்து ஆசையை மையமாக்கக்கூடிய, கவர்ச்சியை வந்து கலை போல காட்டக்கூடிய, திருமணத்துக்கு வெளியான தொடர்புகள் இருக்குது இல்லைங்களா, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ், அதெல்லாம் விவரிக்குது. ஆனால் குர்ஆனும் சுன்னாவும் அல்லாஹுவை மையமாக்குது, குடும்பத்தை பாதுகாக்குது, ஹயாவை நிலைநிறுத்தக்கூடியதாக இருக்குது. இது வந்து பல மொழிகளிலும் இது மொழிபெயர்க்கப்பட்டிருக்குங்க. குறிப்பாக ஆன்லைனில் இது வந்து பெரிய ஒரு ஃபித்னாவாக இது போய் கொண்டிருக்குது. இந்த நூலுடைய துவக்கத்தில் முதல்ல 4 புருஷார்த்தங்கள் குறித்தும் பின்னர் அதன் முக்கியத்துவம் குறித்தும் சொல்லப்பட்டிருக்கு. மேலும் இது வந்து தல்பார் செய்க, அதாவது ஹோமோசெக்சுவலிட்டியும் இது ப்ரொமோட் பண்ணுதுங்க. ஆண் பெண். ஸோ வந்து காமசூத்திரோட 2ஆம் பகுதி 9ஆம் அதிகாரத்தில் அவுபரிஷ்தகா என்ற பகுதியில் வாழ்வழி பாலுரை விவரிக்குது இந்த நூல். ஸோ ஆண் பணியாளர்கள் மற்றும் அவங்களுடைய முதலாளிகள் வந்து நெருக்கமான ஆண்கள் ஒருவருக்கொருவர்
பெண்கள் மற்ற பெண்களுடன் இப்போ இவ்வாறு செயல்கள் வந்து செய்யலாம் போலாம் குறிப்பிடப்பட்டிருக்கு. இது வந்து இந்த ஹோமோசெக்சுவாலிட்டி என்று இப்போ இருக்கக்கூடிய எல்ஜிபிடிக்கு இதெல்லாம் ப்ரொமோட் பண்ணக்கூடிய விஷயங்கள். இது வந்து லிவாத் என்று சொல்லப்படும், சிஹாக் என்றும் சொல்லப்படும் இந்த ஹோமோசெக்சுவாலிட்டி. நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயம் அழிந்ததே இதன் காரணமாகத்தான். உலகத்தாரில் யாரும் செய்யாத கேவலமான செயலை நீங்கள் செய்ய முற்படுகிறீர்களா அல்லாஹ் கேட்குறான். நீங்கள் பெண்களை விட்டுவிட்டு ஆண்களை அழைக்கிறீர்களா கேட்குறான். 7வது அத்தியாயம் 80வது இருந்து 81வது வசனம் வரைக்கும். நீங்கள் உங்கள் இச்சைக்காக ஆண்களை அணுகுகிறீர்கள், பெண்களை விட்டு விடுகிறீர்கள் என்று அதே 26வது அத்தியாயத்தில் நம்ம பார்க்கலாம். 165லேருந்து 166வது வசனம். இது வந்து சர்பால் சேர்க்கையை வந்து ஓரினச் சேர்க்கையை செயலை குறிக்கக்கூடிய விஷயங்கள் என்று முஃபஸ்ஸிரூன்கள் விளக்குறாங்க. ஸோ லூத் மக்கள் செய்த இந்த கேவலமான செயலை செய்பவர்களை நீங்கள் கண்டால் செய்பவரையும் செய்து கொள்பவரையும் தண்டியுங்கள் என்று ஹதீஸ்கள் இருக்குது அபுதாவுதில், திர்மிதில். இது வந்து தீவிர தடையை காட்டுகிறது. ஸோ படைப்பின் இயல்பை மாற்றக்கூடிய விஷயம் இதெல்லாம். அல்லாஹ் மனிதன் ஆண் பெண் என ஜோடியாக படைத்தான் இல்லைங்களா? ஒவ்வொன்றையும் ஜோடியாக தான் படைச்சோன்னு சொல்கிறான் அல்லாஹ். 51வது அத்தியாயம் 49வது வசனத்தில் அவன் உங்களிலிருந்து துணைகளை உண்டாக்கினான் என்று சொல்கிறான். ஸோ இஸ்லாமில் திருமணம் வந்து ஆண் பெண், இது வந்து இனப்பெருக்கம், குடும்ப அமைப்பு, சமூகவியல், அதை நிலை பெறுவது, இதெல்லாம் நோக்கங்களாக கொண்டது. சில வரலாற்று ஆசிரியர்கள் இந்த நூல் தற்போதைய வடிவில் வந்து கிபி 2ஆம் நூற்றாண்டில் இயற்றப்பட்டிருக்கலாம் என்ற கருத்தும் சொல்கிறாங்க. இந்த காம என்ற வடமொழி சொல்லுக்கு ஆசை, விருப்பம் மற்றும் இன்பம் என்பது பொருள். ஸோ இது போன்ற விஷயங்களை எல்லாம் விட்டு தூரமாவது சிறந்தது.